இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் டேட் முடிய போகுது 6ஆம் தேதியோட முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங்கில் அந்த 20-60-20 ரூல்ஸ் போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதோட எலாபரேஷன் பார்க்க போகிறோம். சேஞ்சிங் கட் ஆஃப் எப்படி ஆகுது, நீங்கள் ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியோ இல்லை அட்டானமஸோ இல்லை அஃபிலியேட்டட் காலேஜோ எப்படி சூஸ் பண்ணணும், அந்த சூஸ் பண்ணுற க்ரைட்டீரியா NIRF ரேங்கிங், NAC, NBA இதெல்லாம் எங்கே பார்க்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்களே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இந்தந்த காலேஜ் இந்தந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வரல, நேற்று 1ஆம் தேதி ஜூன் 1 வரலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 2,76,724 வந்திருக்கு. அதில் பேமெண்ட் முடிச்சவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,15,001 முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பேமெண்ட் முடிச்சவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் இன்னும் இருக்குது. ஸோ இது வரல, நேற்று வரல, ஜூன் 1ஆம் தேதி வரல சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணது யார் எத்தனை பேர்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,81,039 persons. ஸோ ஆக மொத்தம் வந்து ஆல்மோஸ்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் தேன் 2 lakhs. ஸோ மோர் தேன் 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக சேருவாங்க. நான் காலேஜில் விசாரித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் டொனேஷனும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அதிகப்படுத்திட்டாங்க. குறிப்பாக வந்து CSE, IT, AI இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் வரல வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் அந்த 10,000 மட்டும் கட்டிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறாங்கிறது தான் எல்லா நியூஸுமே எல்லா காலேஜுமே நம்மளுக்கு சொல்கிறது. இப்போது நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. சிலர் வந்து இன்னும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருப்பீங்க. சீக்கிரம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஏதாச்சும் மிஸ்ஸிங்காக இருந்தாலும் இருக்கிற சர்டிஃபிகேட்டில் ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணி வச்சுருங்க. பின்னாடி வந்து நம்ம சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணும்போது சொல்லிக்கலாம், இல்லை அப்போ போய் கொடுத்துக்கலாம். அதனால் சர்டிஃபிகேட் இல்லை அதனால் அப்லோட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 or 2 days கிடைக்குது, இல்லை ஒரு 1 week ஆயிரும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதுக்கான இந்த ரெசிப்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு இல்லை சர்டிஃபிகேட் போட்டதுக்கான ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால அப்லோட் பண்ணி வச்சுருங்க. இப்போத்துக்கு நம்ம ஆஃப்டர் அந்த 10th to அந்த ஷெட்யூலில் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடிங்காக நம்ம 9th வரலுமே கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட்காக 6th முடிஞ்சிருது, அப்லோடிங் வந்து 9th வரலும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அசைனிங் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து 10th-லேருந்து 20th வரல இருக்குது. ஸோ அதனால் இப்போத்துக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கல, எனக்கு ஒரு 10 days ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த ஃபீஸ் ரெசிப்டோ ஏதோ ஒன்று வந்து அப்லோட் பண்ணி வச்சுருங்க. பின்னாடி நம்ம அந்த TFC சென்டரை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கூப்பிடுவாங்க, இந்த சர்டிஃபிகேட் இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்க அப்படின்னா நாம சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடலாம். இந்த சர்டிஃபிகேட் கொண்டு நேராக TFC சென்டரில் கொடுத்து வெரிஃபிகேஷன் வாங்கிடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் வந்து சர்டிஃபிகேட் இல்லை அதனால் அப்லோட் பண்ணல, அதனால் என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காதீங்க. இருக்கிறத அப்லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்புறம் முக்கியமானது இந்த அசைனிங் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் நம்ம போன வீடியோவில் அது ஒன்றும் பெருசு இல்லை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு ரேண்டம் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே கட் ஆஃப் அது டை ஆகிடுது. இப்போ கேம்ஸில் ஃபுட்பால் எல்லாம் டை ஆகிடுச்சுன்னா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பெனால்ட்டி கேக் வைப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து டை ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் மேக்ஸ் எது அதிகமாக இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒருவேளை மேக்ஸ் மார்க்கும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுவும் சேவாக இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயாலஜி எல்லாம் இருக்குல்ல, அதில் யார் மார்க் அதிகமாக இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ ஒருவேளை அதுவுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் மார்க் 12th வந்து டோட்டல் மார்க் எடுத்துருப்பீங்களா, அதோட பர்சன்டேஜ் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒருவேளை அதுவுமே அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு போவாங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு போய் யார் வந்து முன்னாடி பிறந்திருக்காங்க, எல்டர் யாரோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாமே முடிஞ்சு இந்த 5 சாய்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே சேமாக இருந்து ஆல்மோஸ்ட் மேக்ஸ் மார்க்கு, ஃபிசிக்ஸ் மார்க்கு, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மார்க்கு, டோட்டல் பர்சன்டேஜ் மார்க்கு, டேட் ஆஃப் பர்த் சேமாக இருந்து அந்த 5மே சேமாக இருந்ததுனா மட்டும்தான் ரேண்டம் நம்பர் உங்களுக்கு அசைன் பண்ணிக்கிறாங்களே. அந்த நம்பருக்கு வந்து யார் வந்து ரேண்டம் நம்பர் வந்து ஃபஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ தான் ரேண்டம் நம்பரே வரும். அதனால தான் நான் போன வீடியோவில் சொன்னேன் ரேண்டம் நம்பருங்கிறது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் நம்ம போட்டிருப்போம். டேட் படி பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் நம்பர் அசைன்மெண்ட் வந்து 11th அன்னைக்கு வருது. நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாம் போட்டதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூன் 11th வந்து உங்களுக்கு ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணிடுறாங்க. ரேண்டம் நம்பர் என்னங்கிறது நம்ம சொல்லிட்டோம்.
எதுவுமே எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா தான் ரேண்டம் நம்பருக்கு போகிறோம். 5 ப்ரிஃபரன்ஸுமே சேமாக இருந்தால் தான் ரேண்டம் நம்பருக்கே போகிறோம். அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சியில் பண்ணுவாங்க. 10th to 20th வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் தான் வந்து 27th. உங்களுக்கு 27th ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் நம்ம என்ன ரேங்க்கில் வரோம் அப்படின்னு. அந்த ரேங்கை பொறுத்து உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து இந்த cutoff.tne.online.org போய் பார்த்துடலாம். நீங்கள் கட் ஆஃப் வச்சு பார்க்காதீங்க, ரேங்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டன் ஐடியா கிடைக்கும். ஏன்னா ரேங்க் தான் வந்து கரெக்டாக இருக்குது. என்னதான் வந்து கட் ஆஃப் மாறிட்டே இருந்தாலும் ரேங்க்குங்கிறது வந்து இதாக இருக்குது. ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 200 of 200 வந்து கிடைச்சதே வந்து போன தடவை 2024 வந்து 65 பேர் தான் இருந்தாங்க. இந்த தடவை மோர் தென் 150 இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 199.5லேருந்து 199.9 வரலுமே வந்து உங்களுக்கு மோர் தென் 600 இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த கட் ஆஃப் இருக்கிறது வந்து போன தடவை இந்த தடவை அதிகமாக இருப்பாங்க. ஒரு அந்த மோர் தென் 190 உங்களுக்கு வந்து பல்க் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய ஐடியா, நம்மளுடைய அனலைஸுமே. டாப் காலேஜை நம்ம சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டைப் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க. ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் இந்த காலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன காலேஜ், யூனிவர்சிட்டியா, அட்டானமஸ் காலேஜா, அஃபிலியேட்டட் காலேஜா அப்படின்னு பாருங்கள். யூனிவர்சிட்டி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் அவங்களுக்கு தான். அவங்க தான் வந்து கரிக்குலம் செட் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து என்னென்ன ரெகுலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் செட் பண்ணுவாங்க, அவங்க தான் கொஸ்டின் பேப்பர், அவங்க தான் கரெக்ஷன், அவங்க தான் ரிசல்ட், அவங்க தான் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு அவங்க பேரில் தான் கொடுப்பாங்க. வேற அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. அவங்க எல்லாமே அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி தான். அட்டானமஸ் காலேஜாக இருந்தாலும் அஃபிலியேட்டட் காலேஜாக இருந்தாலும் அட்டானமஸ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் இருப்பாங்க. வேற யூனிவர்சிட்டி வந்து அவங்க தனி டிகிரியே அவங்க பேரில் தான் வரும். அட்டானமஸ் காலேஜுக்கும் அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் டிகிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ டிகிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பேர் இருக்கும் அட்டானமஸ் காலேஜ்லையும் அஃபிலியேட்டட் காலேஜ்லையும். ஸோ அட்டானமஸ் காலேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலபஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வேல்யூவேஷன் நீங்களே பண்ணிக்கலாம், ரிசல்ட் நீங்களே விட்டுலாம். ஸோ இது வந்து அட்டானமஸ். அஃபிலியேட்டட் காலேஜ் அப்படின்னா இட்ஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. அவங்க தான் வந்து உங்களுக்கு சிலபஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அவங்க தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, அவங்க தான் உங்களுக்கு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, அவங்க தான் உங்களுக்கு ரிசல்ட் விடுவாங்க. ஸோ அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து இப்போ புதுசாக ஆரம்பித்த நிறையா காலேஜ் வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் இருப்பாங்க. 10 years ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களே எல்லாருமே இப்போலாம் அட்டானமஸ் அப்ளை பண்ணோம்னா யூஜிசி, ஏசிடி இவங்களுக்கெல்லாம் போயிட்டு சீக்கிரம் அட்டானமஸ் பண்ணி விட்றாங்க. ஆல்மோஸ்ட் 10 years ஆகிட்டாவே போதும், எல்லா காலேஜையும் அட்டானமஸ் ஆக்கிடுறாங்க. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தனியாக அவங்களுக்கான ஒர்க் மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வந்து தமிழ்நாட்டில் நிறைய அட்டானமஸ் காலேஜ் ஆச்சு. இப்போ நிறைய யூனிவர்சிட்டி ஆகிட்டு இருக்கிறாங்க, நிறையா காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி ஆகிட்டு இருக்கிறாங்க. புதுசாக வந்த அந்த NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்குல்ல, அதில் வந்து நிறையா யூனிவர்சிட்டி வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்து இந்தியன் யூனிவர்சிட்டி கூட ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம், எஜுகேஷன் வந்து ஸ்டெம் எஜுகேஷனை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்ததுனால நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்து இந்தியன் யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ணுறாங்க. அதனால் நிறைய அட்டானமஸ் காலேஜஸ் வந்து குறிப்பாக ஆர்ட்ஸ் காலேஜ் உள்ள அட்டானமஸ் காலேஜ் எல்லாம் யூனிவர்சிட்டி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆகிட்டு இருக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜுங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா அதுக்கான ஸ்கோப் என்ன அப்படிங்கிறது இன்னும் வந்து தெளிவாக தெரியல. ஸோ அதை பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஒருவேளை இந்த என்னென்ன காலேஜுங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா NIRF ரேங்கிங் பார்க்கணும். ஸோ NIRF ரேங்கிங் 2025க்கான NIRF ரேங்கிங் பப்ளிஷ் ஆகலை. சில கோர்ட் இஷ்யூஸ்னால அந்த NIRF ரேங்கிங் வந்து பப்ளிஷ் ஆகலை. வேற 24, 23, 22 டேட்டா எல்லாமே வந்து இந்த NIRF வெப்சைட் இருக்குது, NIRFindia.org அப்படின்னு இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லாட்டாக வச்சுருப்பாங்க. 1 to 100, 100 to 150, 150 to 200, 200 to 250 அப்படின்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் டாப் காலேஜஸ் எல்லாம் போய் பாருங்கள். ஏன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து NIRF ரேங்க்லேயே வச்சுருப்பாங்க. குறிப்பாக சொல்ல போட்டிங்கன்னா அந்த டீச்சிங் அண்ட் லேர்னிங், ரிசர்ச்சு, கிராஜுவேஷன் அவுட்கம்மு, இதுலேயே பிளேஸ்மெண்ட் வந்துடுது, அந்த பெர்செப்ஷனு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாமே அந்த கிரிட்டீரியா எல்லாமே அவங்களே பார்த்து ரேங்கிங் பண்ணிக்கிறதுனால NIRF ரேங்கிங் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் மீதி எல்லாமே எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. போய் பிளேஸ்மெண்ட் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அது இருக்கா, ரிசர்ச் பண்ணுறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ இருக்கா, இதெல்லாமே பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா NIRF ரேங்கிங்லேயே சொல்லிடுறாங்க. NIRF ரேங்கிங்கில் நீங்கள் வந்துட்டாவே இதெல்லாமே இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அது NIRF ரேங்கிங்கில் வராங்களா அப்படின்னு ஒவ்வொரு காலேஜாக பார்க்கலாம். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் டாப் 100 காலேஜ், 100 to 150 காலேஜ் எதுவும் வருது, 150 to 200 காலேஜ் என்ன வருது, 250 to 300 காலேஜ் என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. காலேஜ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற காலேஜ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்தது NAAC வந்து ஒரு அக்ரிடேஷன் தான். அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ, பிளேஸ்மெண்ட்டு இதெல்லாமே இருக்கா, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிரேட் கொடுப்பாங்க. A++, A++ அப்படிங்கிற மாதிரி கிரேட் கொடுப்பாங்க. அந்த BC இது மாதிரிலாம் போகும். NAAC வந்து காலேஜ் வைஸ், அந்த காலேஜில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காலேஜில் இருக்கிற அவுட்கம், காலேஜில் இருக்கிற பிளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் வச்சு NAAC கொடுக்குறாங்க. NAAC வந்து ஃபுல்லாகவே
காலேஜ் வைஸ். ஸோ அதுக்கான ரேங்கிங் வாங்கி வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து என்பிஏன்னு சொல்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் வைஸ் கொடுப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், இசிஇ டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் வைஸ் கொடுக்குறதா என்பிஏ. அதுவுமே ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா AA+, B, C இந்த மாதிரி ரேங்கிங் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் இருக்கா, நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸில் என்பிஏ இருக்கா, நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜஸில் NAC வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. இந்த NAC, NBA, NARF, யூனிவர்சிட்டி ஆட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் நல்ல காலேஜா இல்லை வந்து சுமாரான காலேஜா அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எல்லாமே வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் யோசிச்சுக்குங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லா காலேஜுக்கும் நான் சர்க்யூட் பேட்ச், அதாவது CSIT, ECE, EEE இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்களுக்கெல்லாம் மோர் தேன் 1,50,000 வந்து வாங்குறாங்க. Tier 1 காலேஜெலாம் 1,50,000 தான், மோர் தேன் 1,50,000 தான் வாங்குறாங்க. அப்புறம் மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் மோர் தேன் 1 lakh. சில காலேஜ் மட்டும் 90,000லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் காலேஜில் சேர்றீங்க அப்படின்னா வருஷம் மினிமம் 1 lakh இருக்கணும். அது CSIT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் போகிறீங்களா, மினிமம் வந்து 1,50,000 இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கு தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் சேர்ந்தீங்க அப்படின்னா அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறையும், அது உங்களுக்கே தெரியும். அப்படி உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நேரடியாக காலேஜுக்கு போய் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது கட் ஆஃப் அண்ட் ரேங்கிங் செக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணி பாருங்கள். போன வருஷம் கட் ஆஃப் எடுத்து பாருங்கள், போன வருஷம் ரேங்கிங் எடுத்து பாருங்கள். அதுக்கான செக் பண்ணுறது தான் இந்த வெப்சைட் cutoff.tneonline.org அப்படிங்கிற வெப்சைட். இதில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது போன வீடியோ சொல்லிக்கிறோம். அந்த போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறதை சொல்லியிருப்போம். சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20% தான் 20-60-20 அந்த ஃபார்மேட்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. 20% ட்ரீம் காலேஜாக இருக்கணும், 60% ரியலிஸ்டிக். நம்மளுக்கு இந்த கட் ஆஃப்க்கு நம்மளுக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு ரியலிஸ்டிக்காக பண்ணிங்க அப்படின்னா அந்த 60%, இன்னொரு 20% சேஃபர் ஜோன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 20-60-20 ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கான காலேஜ் கிடைக்கிறதுக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக நம்ம வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம இந்த 20-60-20 ரேஷியோவில் காலேஜை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். அப்புறம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சேஞ்சஸ் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எப்படி கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருப்போம். 195+ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 0.5 ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். 0.5 to 1 ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறதா 195 வச்சுருந்தீங்க அப்படி போன வருஷம் 195 வாங்கி ஒரு காலேஜ் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் அந்த காலேஜ் போகிறதுக்கு 195.5 வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் 170 to 180 எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கட் ஆஃப் வந்து 2.5லேருந்து 3 வரல இன்க்ரீஸ் ஆயிருந்தால் தான் போன வருஷம் அந்த கட் ஆஃப் கிடைச்சவங்களுக்கு வந்து இந்த கட் ஆஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஏன்னா இது ஏன் உங்களை ரீகேப் பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு கோர்வையாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து TNE 2023 ரவுண்ட் அனாலிசிஸ் பார்த்துருப்போம். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல் எத்தனை பேர் வந்திருப்பாங்க, ரவுண்ட் 2ல் எத்தனை பேர் வந்திருப்பாங்க, பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 65.95 வந்து ஜாயின் பண்ணாங்க. எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க, அப்போ ஏன்னா ஜாயின் பண்ணது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அவுட்கமும் தெரியும். எத்தனை பேருக்கு வந்தாங்க, எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறது டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்போம். 2023 எப்படி வந்திருக்காங்க, 2024 எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து வர 70% ஜாயின் பண்ணிடுறாங்க. ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் வரவங்களாம் வந்து ஒரு 60 to 50% தான் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பற்றில பார்த்தது. இந்த வருஷம் கொஞ்சம் அது இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா அந்த அவேர்னஸ் கொஞ்சம் வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் சீட்டை விட நம்ம வந்து கவர்மெண்ட் சீட்டில் போனோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எப்படி நீங்கள் அதை சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் தயாராகணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸல் சீட்டை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். இல்லைனாலும் நம்ம வீடியோவில் போனீங்க அப்படின்னா வந்து ஹவு டு ஃபில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத வந்து ஹவு டு ப்ரிப்பேர் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த எக்ஸல் சீட்டையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் சேனல் தான் நம்ம அப்பப்போ வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை வந்து கிளாரிஃபிகேஷனோ வேண்டும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களால் முடிஞ்ச எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்பப்போ நம்ம வந்து பதில் சொல்லி முடிச்சிடுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சேனலில் வரதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.